சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் 28வது தலமும் 115வது தேவார தலமுமான இந்த கோவில் பார்த்திங்கன்னா, கும்பகோணம் சோமநாதர் கோவிலும் சொல்லப்படுது, கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவிலும் சொல்லப்படுது. குடந்தை காரணம் தேவார பதிகங்களில் குடந்தை காரணங்கிறது 2 கோவிலையும் சொல்கிறாங்க. நான் அதனால் 2 கோயிலையும் சொல்கிறேன். ஆனால் முக்கியமாக சோமநாதர் கோயிலை தான் இந்த குடந்தை காரணம்னு சொல்கிறாங்க. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது காசி விஸ்வநாதர் கோவில். இது அந்த மகாமக குளத்துக்கு வடகரையில் இருக்குது. குடந்தை சிவனடியார் கூட்டம் இந்த கோயிலை தான் குடந்தை காரணம் ஏற்றுக்கொண்டு 1958 காரண பதிகத்தை கொண்டு வந்துட்டாங்க. நவ கன்னியர்களான கங்கையிலேருந்து 9 நதிகளும் வழிபட்ட காரணத்தினால இது புண்ணிய தலமாக சொல்லப்படுது. காய ஆரோகணம், அதாவது பக்தன் உடலுடன் மேலே வானத்திற்கு செல்வது என்றும், அதுதான் காயவரோகணம்ங்கிறது காலப்போக்கில் காரோணம்னு மாறிட்டு. குடந்தை இருக்குது, அதேமாதிரி காஞ்சிபுரம் இருக்குது, அப்புறம் நாகை. இது 3 தான் காரோண தலங்கள். இங்குள்ள இறைவன் காசி விஸ்வநாதர் சிவபெருமான் மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். அவரோட சுயம்பு பானத்தில் கண்கள், காது, மூக்கு போன்ற அமைப்புகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பதிவில் குடந்தை காரண கோவிலை சொல்கிறேன்.